தமிழக முதல்வராக விஜய் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து விஜய் மூலம் பெரிய மாற்றம் ஏற்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கின்றனர். இதில் முக்கிய அடித்தளமாக பார்க்கப்படும் விஷயமாக இருப்பது டாஸ்மாக். இதன் மூலம் பெரும் பிரச்சனையாக இருப்பதால் மூட வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஆனால் டாஸ்மாக் மூலம் விஜய்க்கு இருவகையான பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது. ஒன்று, டாஸ்மாக் எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்பது என மகளிர் மற்றும் பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மற்றொரு விதத்தில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து அனைவரும் முக்கிய குரல் கொடுத்து வருகின்றனர். அதாவது டாஸ்மாக் ஊழல் என்பது ஆட்சியின் மீது பெரும் கரும்புள்ளியாக இருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வாங்குவது என கடந்த 2 திராவிட ஆட்சியிலும் நீடித்ததால் பணமழை பொழிந்தது மட்டுமல்லாமல் ஊழலிலும் முக்கியத்துவம் பெற்றது. டாஸ்மாகில் தற்போது 2 வகையான ஊழல் நடைபெறுகிறது. ஒன்று, பாட்டிலுக்கு கூடுதலாக பெறப்படும் ஊழல். இதில் அந்த கடையில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள் என அனைவருக்கும் பங்கு செல்கிறது. மற்றொரு ஊழல் என்பது ஸ்டிக்கர் ஒட்டிய பாட்டிலை திருப்பிக் கொடுத்தால் 10 ரூபாய் கொடுக்கும் முறையில் பல போலி கணக்குகள், பில்கள் இருப்பதாகவும் இதுவரை 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கலாம் எனவும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் மாநில மத்திய அரசுகளுக்கு தங்களது பதிலை தெரிவித்து வருகின்றனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் ஸ்ட்ரிக்டாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்க கூடாது என பல முறை உத்தரவு பிறப்பித்த போதும் கூட பணியாளர்கள் இதனை ஏற்கவே தயாராக இல்லை. அதிகாரிகள் முதற்கொண்டு பலரும் இதனை பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில்தான் இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் விஜய் சமீபத்தில் IPS அதிகாரிகளை சந்தித்த போது முக்கியமான IPS அதிகாரி ஒருவர் முதல்வர் விஜய்க்கு சிறப்பான பரிந்துரை செய்திருக்கிறாரா? அதாவது தொடர்ச்சியாக டாஸ்மாக் கடையில் கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் என நீங்கள் பாடல் பாடியது எல்லாம் வரும் தேர்தலில் உங்களுக்கு எதிராக திரும்பும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஊழலை வெளுக்க வேண்டும் என்றால் கடை பணியாளர்கள் முதல் அதிகாரிகள் என யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ குறைந்தது 20 பேரை குண்டர் சட்டத்தில் அடைத்தால் இந்த ஊழல் என்பது அறவே முடிவுக்கு வரும் எனவும் ஆட்சிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் எனவும் ஊழலை ஒழித்தோம் என நல்ல பெயர் கிடைக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம். முழுமையாக அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு துறை ரீதியாக முதல்வர் ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு ஊழல் நடந்தால் குண்டர் சட்டம் உடனடியாக பாயும் என்ற தகவல்களும் கிடைக்கிறது.